பார்வை நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்களோட பிரதாப். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா யோகினி தியேட்டர். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஸ்பெஷலான டே கூட சொல்லலாம். நம்ம சூர்யா சாரோட மூவி ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ லாங் 1 இயர் பேக் அப்புறம் இன்னைக்கு வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ ப்ரீவியஸ் ரோலெக்ஸ்ல நம்ம அவரை பார்த்துருப்போம். ஸோ இந்த படத்தில் எந்த அளவுக்கு ஆக்ட் பண்ணியிருக்காரு, நம்ம சிவா சார் எந்த அளவுக்கு டைரக்ட் பண்ணியிருக்காரு, ஸோ அப்படின்றத நம்ம பப்ளிக் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க. செம்மையா இருக்கு பிரதர். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிட்டு வந்ததை விட அதை விட ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. கார்த்திகோட அந்த கேமியோ சூப்பரா இருந்துச்சு. படம் மாசா தானே இருந்துச்சு. நடிப்புன்னு அரக்கன் மாதிரி பயங்கரமா பண்ணியிருந்தாரு. படமே ஃபயர் தான். லாஸ்ட்ல கேமியோவும் சூப்பரா தான் இருந்துச்சு. ஹீரோயின் மட்டும் எதுக்குன்ற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி படம் செகண்ட் டைம் பார்க்கலாம். படம் சூப்பரா இருக்குது. போன வருஷம் வந்து அந்த படத்துலயும் FTSல வந்தேன். இந்த வருஷமும் வந்திருக்கேன். ஆனா போன வருஷத்தோட இந்த வருஷம் வந்து செலிப்ரேஷன் கம்மி தான். இருந்தாலும் படத்துல வந்து செம்ம ஹிட்டு. கண்டிப்பா தாராளமா பார்க்கலாம் எல்லாரும். கங்குவா வந்து சூப்பரா சூர்யா சார் வந்து நல்லா நடிச்சிருக்காரு. முதல்ல வந்து சாதா ஹீரோ மாதிரி வந்துடுறாரு. ஆனால் கட்சியில காட்டுக்கு ராஜாவா தலைமை ஏற்று ஊர் மக்களை காப்பாற்றுற சீன் நல்லா பண்ணியிருக்காரு. அப்புறம் அவங்க பையனோட எதிரோட பையனை வந்து அவங்க அம்மா அப்பாவை எரிச்சி கொள்றாங்க நெருப்புல. அது பார்த்து பையன் வந்து திருப்பியும் சூர்யா சார் நெஞ்சில இது கத்தி ஏற்று குத்துடுறாரு. குத்துனோன்னா அப்புறம் போக நல்லா பாதுகாப்பு மக்கள் வந்து அவங்கள ஊரோட வெளியேற்றுறாங்க. பையனை வெளியேற்றோன்னா சூர்யா சார் நானும் கூட வெளியே போயிடுறேன் ஊர் விட்டு வந்து காட்டில் போயிடுறாரு. காட்டில் போயிடணும்னா பையனை நல்லா சூப்பராக பாதுகாப்பு முதலோட சண்டை போட்டு காப்பாற்றி நல்லா பையன் மாதிரி காமிச்சு நல்லா இது பண்ணிடுறாரு. அதுக்கு பதிலாக லாஸ்ட்ல வந்து ஏரோப்ளேன்ல வந்து ஃபைட் சீன் லாஸ்ட் இது காமிச்சோன்னா திரும்ப முதல்ல வந்து பையன் வந்து கப்பலில் பாபி தேவலோட சண்டை போடும்போது அவன் உயிருக்கு ஆபத்துன்ட்டு பையன் கயிறில் தொங்கியிருப்பான். அப்போ வந்து சொரா மீன் அவன் என்ன சொல்லுவான், நீங்கள் ஊர் மக்களை காப்பாற்றுங்க, நான் செத்தாலும் ஒரு உயிர் தான் போவோம், நீங்கள் வந்து ஊர் மக்களை காப்பாற்றுங்கன்னு சொல்லி கயிறு அறுத்து பையன் அறுத்து கீழே விழுந்தோன்னா சொரா மீன் வந்து சாப்பிட்டு ரத்தம் ஆயிடுவார் பையன். அப்புறம் கட்சியில் பாபி தேவியில் சாவச்சு நல்லா ஊர் மக்களை காப்பாற்றி நல்லா இது பண்ணியிருக்காரு சூர்யா சார். சாங்ஸ் மியூசிக்லாம் சூப்பராக நல்லா சூப்பராக எடுத்துருக்காங்க. நல்லா தெரிச்சலாக இருக்கு. விவேக்ஸும் சூப்பராக இருக்கு. நல்லா கார்த்திக் வந்து அவர் வர மாதிரி தெரியல, திடீர்னு அவங்க தம்பியை காமிச்சிடுறாரு கார்த்திக் சார். இதுல நல்லா வந்திருக்காரு. 10க்கு 9 தரேன். படம் சூப்பரா இருந்துச்சு. அது எல்லாமே அவர் டிஎஸ்பி பிச்சு உதறிட்டாரு. பிஜிஎம்லாம் பிரசாத் சார் மிரட்டிடாருண்ணா, பயங்கரமா இருக்கு. எல்லா பிஜிஎமும் பார்த்து சூப்பரா பண்ணிருக்காரு ப்ரோ. எல்லாமே நல்லா தான் இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய ட்விஸ்ட்லாம் இருக்கு. கார்த்தி சார் வராரு, பார்ட் 2லாம் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு ப்ரோ. செம்மையா இருக்கு. நான் எதிர்பார்த்த பிஜிஎம் எப்போ நெட்ல வரும்னு எனக்கே தெரியல. அந்த மன்னிப்பு சாங் சேட் வெர்ஷன் வந்தா கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ரொம்ப சேட் வெர்ஷன் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. படம் வந்து நல்லா இருக்கு ப்ரோ. ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பார்க்கலாம். முக்கியமா 3Dல பார்த்தா நல்ல தேட்டருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா சூர்யா ஆக்டிங், டிஎஸ்பியோடைய மியூசிக் எல்லாமே சூப்பராக இருக்கு. ஸ்க்ரீன் பிளே ரொம்ப அற்புதம் பண்ணியிருக்காங்க. இன்டர்வல் அப்புறம் கிளைமேக்ஸ் ரெண்டுமே வந்து படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம் பிரதர். உதறி இருக்காரு. வெயிட் பண்ணதுக்கு செம்மையா பண்ணிருக்காரு. வெறித்தனமா இருக்கு ஆக்டிங். எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. படமும் நல்லா இருக்கு. சாங்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ். எக்ஸ்பெக்டேஷன் மூவியோட சாங்ஸ் இன்னும் சூப்பரா இருந்துச்சு. எல்லா சாங்குமே நல்லா இருந்துச்சு. எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. எல்லாருமே வந்து பார்க்கலாம். நல்லா இருக்கு. நிறைய ட்விஸ்ட்லாம் இருக்கு. சூப்பரா இருக்கு. எல்லாருமே வந்து பார்க்கலாம் ப்ரோ. நல்லா இருக்கு. பிஜிஎம்லாம் நல்லா தான் இருக்கு. மியூசிக்லாம் நல்லா தான் இருக்கு. நம்மளால வந்து கொஞ்சம் அந்த எமோஷனல் கனெக்ட் வந்து பண்ண முடியல ப்ரோ படத்துல. மற்றபடி எல்லாமே காஸ்டியூம்ஸ், அந்த சீன்ஸ் ஒரு சீனும் அது எடுத்துட்டு வராங்கல்ல, அந்த ஒரு சூர்யா சார் காமிக்கும் போது அந்த பேக்ரவுண்ட் அந்த சீன் எல்லாமே சூப்பரா இருக்கு. ஆனா ஒரு எமோஷனல் கனெக்ட் அந்த மாதிரி கொஞ்சம் படத்துல மேஜரா மிஸ்ஸிங் இருக்கு ப்ரோ. லவ் சீன் அந்த அளவுக்கு இல்ல. அந்த யோலோ சாங் மட்டும் தான் லவ் சீன். அது ஒரு ஃபிளாஷ்பேக் மாதிரி காட்டாங்க. கங்குவா சூப்பரா இருந்துச்சு. அடுத்து லாஸ்ட் எண்ட்ல வந்து அந்த சூர்யாவும் நல்லா இருந்துச்சு. வில்லனும் செம்மையா இருக்காரு. எல்லாருமே இதுல சூப்பரா பண்ணிருக்காங்க. அடையாளம் தெரியாத மாதிரி இருந்தாலும் நல்லா எல்லாருமே பண்ணிருக்காங்க. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம், பிரச்சனை இல்லை. பசங்க 2 இயர்ஸ் படம் இல்ல ப்ரோ. நான் பெரிய சூர்யா ஃபேன். காக்கால இருந்து பாத்துட்டு இருக்கேன்.
ரெண்டுமே ஒன்னு செம்ம ஸ்டைலிஷா இருக்காரு. நல்லா காலேஜ் படிக்கும்போது ஹேர் கலரிங் எல்லாம் பண்ணோம் அப்படின்னா அந்த மாதிரி இருக்காரு. சூர்யா சார் பார்க்கும்போது அழகா இருக்காரு ப்ரோ. அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மத்தபடி ஃபுல்லா அந்த கதைக்கு ஏத்த லைன்ல கரெக்டா போயிட்டாங்க. இல்ல பிரதர், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப இல்ல, கொஞ்சம் ரொம்ப டீசெண்டா பண்ணிருக்காங்க. சிஜி ஒர்க் எல்லாம் ஸ்கிரீன் பிளே சூப்பரா பண்ணிருக்கான் ப்ரோ. எந்த பிசுறு தட்டாம லேக் ஆகாம எல்லாமே நல்லா இருக்கு ப்ரோ. இல்ல ஆமா, கங்குவா கேரக்டர் அவர் தான். ஸ்கிரீன்ல நிறைய பிரசன்ஸ் இருக்கு. மற்றபடி கிளைமேக்ஸ் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவரோட ஆக்டிங் தான் கம்பேக் சூப்பரா கொடுத்திருக்காரு. அவரோட ஆக்டிங் நல்லா இருக்கு. புரியல, பிஜிஎம்ல செம்மையா இருக்கு. நல்லா பண்ணிருக்காங்க. செகண்ட் பார்ட்டுக்கு வெயிட்டிங். அந்த கங்குவா சாங் மட்டும் சூப்பரா இருந்துச்சு. ஃபயர் சாங் சூப்பரா இருந்துச்சு. மத்ததெல்லாம் சுமார் தான். அந்த பிளாக் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ், ஒரு நிமிஷம் பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த பிளாக் ரொம்ப தோணுது. அந்த பிளாக் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அதே பிளாக் அவங்க இன்னும் ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் அப்படின்னு இழுக்கும் போது நம்மளுக்கு வந்து இதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டீங்களாடா, அடுத்தது என்ன வருதுன்னு தெரியுதுன்னு சொல்லிட்டு ஏன் சீன் முடிய மாட்டேங்குன்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ்க்கு அந்த ஒரு ஃபீல் இருக்கனால படத்துல கொஞ்சம் லேகா இருக்கு. லவ் சீன் அது ஸ்டார்டிங்ல இருக்கும், அடுத்து அவ்வளவுதான். படத்தோட மூடு அப்படியே மாறிடும். அப்படியே ஸ்டார்டிங் கேமியோ அது படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அது ஸ்டார்டிங் ஒரு கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லேகா இருக்க மாதிரி சொல்றாங்க. ஆனா எனக்கு அப்படி தெரியல. அந்த பொறுமையா பாக்குறவங்க பாத்துருவாங்க. அந்த ஸ்பீடாவே போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அது லேகா தெரியும். 3D மிரட்டிட்டாரு. சாங் வந்து நம்ம அந்த அளவுக்கு இல்லை, டான்ஸ் ஆடுற அளவுக்கு ஒரு சாங் இருந்திருக்கலாம். அந்த அளவுக்கு சாங் இல்லை. மற்றபடி படம் சூப்பர் ஹிட் தான். ரெண்டுத்துக்கும் ஒன்றும் சலிச்சது இல்லை. ரெண்டுமே நல்லா தான் இருந்துச்சு. அதுவும் அண்ணன் ஆக்டிங் சொல்லிக்கே நான் எப்போதும் மாதிரி பயங்கரமா தரமா பண்ணிட்டாரு ப்ரோ. செய்கை தான் ப்ரோ. நெருப்பு மாதிரியா நெருப்பை தாண்டி இருந்துச்சு ப்ரோ. சூற விட்டாரு ப்ரோ ஆக்டிங். அதுவும் ஃபிட்னஸ் எல்லாம் அப்பா பார்த்துட்டே இருக்கலாம் ப்ரோ. எவ்வளவு அதுவும் 2 வருஷத்துக்கு அப்புறம் கண்டிப்பா பெரிய கம்பேக் ப்ரோ அண்ணனுக்கு. திஷா பட்டானி வந்து அவளும் அதே வேலை தான் பண்ணுவா. சூர்யா கடத்தினதுக்கு அப்புறம் சூர்யா கிட்ட இருந்து அந்த ஆளை வந்து பிடிக்கிட்டு போற மாதிரி அவ ட்ரை பண்றா. இது வந்து ஒரு பாக்குறதுக்கும் லாஜிக்காவே இல்லை. அதே டைம் பாத்தீங்கன்னா இன்னொன்னு கியூட்டா இருக்குன்னா அதுவும் இல்லை. ரெண்டுக்கு நடுவுல லாஜிக்கே இல்லாம வந்து கரண்ட் இதெல்லாம் ரொம்ப இதா இருக்கு. ஆமா, அது வந்து கடைசி கொஞ்ச நேரத்துல வந்து சொதப்பிட்டாங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கலாம். ரொம்ப எதிர்பார்ப்பா இருந்தது. ஆனா அது வந்து இல்லாம போச்சு. அதான் ஒரு ஏமாற்றமா இருக்கு. படம் எனக்கு பிடிச்சிருந்தது. ஆனா என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கொஞ்ச நேரம் அந்த பாஸ்ட் வந்து கொஞ்சம் அது சொதப்பினாம இருந்தது. மற்றபடி ஆமா, அதான் ட்ரைலர்ல பார்த்துட்டு அந்த வந்த சீனுங்கெல்லாம் மாத்திட்டாங்க. நல்லா இருக்கலாம், சூப்பரா இருக்கலாம். எல்லாமே பக்கா. இன்னொரு தடவை வந்து பார்க்கலாம். ஓவரால் ரேட்டிங் அண்ணனுக்காக எப்போதுமே 10 out of 10 தான் ப்ரோ. அண்ணன் ஆக்டிங்காக மட்டுமே 10 out of 10 ப்ரோ. நல்லா இருக்கு. எல்லாருமே வந்து பாருங்க ப்ரோ. ரேட்டிங் சூர்யா சார்க்காக 10 out of 10 கண்டிப்பா நான் தருவேன். நான் 8 கொடுப்பேன்.